நல்லவனாயிரு, உடன் வல்லவனாயிரு. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்னுமணி. இன்றைய மெசேஜா இஸ்லாம். இஸ்லாத்தில் அதாவது சிறுபான்மையினர் என்று நம் இந்தியாவில் சொல்லக்கூடிய உலகளாவிய நிலையிலே பெரும்பான்மையராய் இருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாமியர்களின் அவர்களின் முக்கியமான செய்தியாக, அதாவது 786 இது இஸ்லாமியர்களுடைய முக்கியமான நம்பராக பல இடங்களில் நாம் பார்த்துருப்போம். அது என்ன 786? 786ங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய பிஸ்மில்லா இர்ரஹ்மான் ரஹீம், கடவுள் மிகப்பெரியவன் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளடக்கிய அரபு சொல். இந்த அரபு சொல்லின் சுருக்கமான எண்ணே 786 என்று பரவலாக சொல்லப்படுது. ஆனால் தெரிஞ்சிருக்கிறவங்க எப்படின்னு தெரியல, தெரியாதவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இது நான் இஸ்லாமியர்களுக்காக சொல்கிற விஷயம் இல்லை, இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இஸ்லாமியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சேர்த்து சொல்கிறாங்க. இந்த 786 என்ற எண் மற்ற இந்து மதத்தில் பிள்ளையார் சுழி, அது மாதிரி தொடக்கமாக கடவுள் பெயரை சொல்லி குறியீடாக பண்ணுற மாதிரி 786 அப்படிங்கிற இந்த எண்ணை இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறதா சொல்லப்படுது. ஆனால் உண்மையான விஷயமா என்ன சொல்லப்படுற மேட்டர் என்னன்னா, 786 அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. மற்றவங்களாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து புரியாத தெரியாத இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி 786 என்ற நம்பரை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க அப்படின்னு இஸ்லாத்திலேயே சொல்கிறாங்க சிலர். அது எப்படின்னு சொன்னால், 786 இஸ்லாமிய அரபு சொல் எழுத்துப்படி நாம் எல்லாம் லெஃப்டில் இருந்து எழுதிட்டு போவோம், படிப்போம் லெஃப்டில் இருந்து. ஆனால் அரபு மொழிங்கிறது வந்து ரைட்டில் இருந்து எழுதப்படும், ரைட்டில் இருந்து தான் படிக்கப்படும். அப்படின்னு பார்த்தா 786 என்ற எண் 687 அப்படின்ற நம்பராக தான் இதுவே வந்து எப்படி அங்கே மாறுபடுது தெரிஞ்சுக்கலாம். இது இஸ்லாமியர்கள் அதிகமாக வந்து மற்றவங்களை பார்த்து தெரியாமல் சில இஸ்லாமியர்கள் இப்படி செஞ்சுக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஏக இறைவனான அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த நெத்தி யாருக்கும் பூமியில் தலவாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் உருவமற்ற நிலையில் இருக்கக்கூடிய அல்லாஹ் பொதுவான எல்லா மனிதர்களையும் தன்னுடைய படைப்பு அப்படின்னு சொல்லப்படுற மார்க்கமாக தான் இஸ்லாத்துக்குன்னு சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் இன்னொரு விஷயமா சொல்லணும் அப்படின்னா, எல்லாராலையும் மற்ற மதத்துக்காரங்களாலையும் மற்றவங்களாலையும் சொல்லப்படுற அன்பிற்கினிய முகமது நபி அவர்கள் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் அவர்கள் உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. அவர் ரசூலுல்லாவுடைய படத்தை கூட இன்றைக்கி வரலாம், ஃபோட்டோ கூட யாரும் பார்த்தது இல்லை அப்படின்னு கொண்டு போகிறாங்க. இஸ்லாமிய செய்தி அந்த 786 என்ற வார்த்தை திருப்பி படித்தோம்னா 687 அப்படின்ற ஒரு விஷயமும், அது லெஃப்டில் இருந்து எழுதப்படுற நம்முடைய எழுத்துக்களும் படிப்புகளும் ரைட்டில் இருந்து அவங்களுக்கு வருதுன்ற மாதிரி உலகிலேயே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த
சொற்பொழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமாக இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் தலை சிறந்த பேச்சாக சொற்பொழிவாக கருதப்படுவது எதுன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் இறுதியாக அவர் நிகழ்த்திய உரை. உரையே உலகின் மிகச்சிறந்த சொற்பொழிவாக இன்று வரை நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமிதத்தோடு தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடியவங்க உலக அளவிய, நான் சொன்ன மாதிரி உலக அளவியவர்கள் பெரும்பான்மையராக இருந்திருக்காங்க. இதில் என்ன சிறுபான்மையினர் பெரும்பான்மையின்றது எனக்கு இன்னும் சரியாக மனிதனை மனிதனாக மதிக்குது. அவ்வளோ இஸ்லாம் சொல்லு மனிதர்களுக்குள்ள வேறுபாடு இல்லை. இறைவனை முழுமையாக உணர்ந்தவர்கள் அனைவரும் மனிதனை மனிதனாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த செய்தியை இன்னைய மெசேஜை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இதோ உங்கள் பொண்ணு.